ஆதிமகமாயியம்பை தேவி சிவனாமகிழ்ந்த உடைய மாது தன் குமரேத ஆதிமகமாயியம்பை தேவி சிவனாமகிழ்ந்த உடைய மாது தன் குமரேத ஆதரமதாய் வருடி ஆதியருணேசரில் ஆளுலேயே வணங்க அருள்வாயே ஆதரமதாய் வருடி ஆதியருணேசரில் ஆளுமுனையே வணங்க அருள்வாயே பூதமருவாலைந்து வேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே பூதமருவாலைந்து வேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே பூணும் முளை மாதர்கள் ஆசை வகையே நினைந்து போக முறவே விரும்பும் அடியேனை பூணும் முளை மாதர்கள் ஆசை வகையே நினைந்து போக முறவே விரும்பும் அடியேனை நீரையவதாயிரங்கி வேதருளே பொருந்தி நீதி நெறிய விளங்க உபதேச நேர்மை சிவனாதிகழ்ந்த காதினுரை வேதமன்ற நீலமயிலேறி வந்த வடிவேலா ஓதுமறையாகமது யோகமதுவே பொருந்தி ஓடி உணர்வார்கள் தங்கள் வினை தீர ஓடும் உயிரால் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது தந்த பெருமாளே நீரையவதாயிரங்கி ஏதருளே பொருந்தி நீதி நெறிய விளங்க அருள்வாயே ஓதிமலை மீது கந்த பெருமாளே ஆதிமகமாயி அம்பை தேவி அதேதான் அர்த்தம் தான். ஆதிமகமாயி அம்பை தேவி என்னும் பெயர்களுடன் அப்படின்னு சேர்த்துக்கணும். அதுக்கு தனியாக தான் பிரிச்சு சொல்லல. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஆதி மகமாயை அம்பை தேவி என்னும் பெயர்களுடன் சிவனார் மகிழ்ந்த ஆ உடைய மாது தந்த குமர ஈசா பிரிச்சு போடுங்க. ஆ உடைய மாது தந்த குமர ஈசா சிவனார் திருவுளம் மகிழ்ந்து கூடும் சிவஞான செல்வி முதலிய பல பெயருள்ள முதல்வி அருளிய குமரா. இந்த குமரான்னுட்டு ஈசாக்கு அருள் திருவாளா. ஈசன் அதான் அருள். ஈசானா செல்வம். என்ன செல்வம்? அருள் செல்வம். அருள் திருவாளா. அதான் அந்த சிவஞானம் ஞானம். இந்த பேர் சிவஞானம். சாதாரண என்ன சொல்லுவோம்? ஆவயன்னா பசு கோமதிக்கு பேரு. இவர் வேற அர்த்தமா சொல்ற. ஆனா ஞானம். உபதேச மூலம் உபதேச நேர்மை சிவனார் இல்ல கடைசியில வரும். அது இப்படி இல்ல. ஆதரவாதாயெல்லாம் ரிக்வஸ்ட் கடைசியில போட்டிருக்கேன். அப்படி வந்திருக்கேன். முதல்ல விழியெல்லாம் சொல்லிட்டு ரிக்வஸ்ட்ல முடியும். அப்புறம் நேர்மை சிவனார் திகழ்ந்த காதில் ஊரே வேத மந்திர அது வரலாம். உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காதில் உரை வேத மந்திர. ரொம்ப நுணுமான கருத்துக்கள் இதை அது ஒரு இதாக சொல்லியிருக்காரு. நான் ஒரு மாதிரி சொல்றேன், இவர் ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்காரு. இந்த உபதேச மந்திரத்தில் வேத மந்திர வெளியது
உபதேச நுட்பத்தை சிவனாரது விளங்கும் செவியில் விளம்பிய வேதமந்திர உருவனே. சாதாரண எப்படி சொல்றோம்னா வேத மந்திரத்தை அவர் காத சொன்னாலும் திருப்பி சொல்ற மாதிரி அப்படி சொல்லல. சிவது உபதேசத்தை சொன்ன அவரே வேத மந்திர ரூபா நமோ நமோ அதை வச்சு இந்த அர்த்தம் சொல்றாரு. அவரே வேத மந்திர ரூபம் முருகன், அதனால அப்படி அர்த்தம் பிரிக்கிறார் அவர். உருவனே நீலமயில் ஏறி வந்த வடிவேலா, நீல நிற மயில் மேல் ஏறி சேவை தர எழுந்தருளும் ஞான சக்தி தரா. இந்த ஊழி உணர்வார்கள்லாம் ரொம்ப அது சுருக்க ரொம்ப இதுதான் சொல்லணும், அர்த்தமா சொல்லணும். நல்லா அதுதான் சொல்லிருக்காரு. நாம ஒரு மாதிரி சொல்லுவேன், இன்னொன்று ரொம்ப ஊழி உணர்வார்களுக்கு. அதாவது இது என்ன, ஊழி உணர்வாக தங்கள் அவ பிரளயத்தையே பார்த்தவா, ஆனா அவளுக்கும் என்ன இருக்கும், அந்த இது வினை வருமா இருந்தா கூட அதுக்கோசம் இவர் மூணு முயலுமாய் கலந்து அதனால அவளோட கலந்து அவளுக்கு முக்தி கொடுக்கிறா அப்படின்னு அர்த்தம். அது சொல்றாரு வண்டிவேல. நீல நீல மயில் மேல் ஏறி ஓதுமறை ஆகமம் சொல் சொல் யோகம் அதுவே புரிந்து. அது வரலாம். ஓதுமறை ஆகமம் சொல் யோகம் அதுவே புரிந்து. ஓதப்பெறும் வேத ஆகமங்கள் விளம்பும், வேதங்கள்லயே ஆகமே காணப்படுகின்ற அந்த யோகத்தை பண்றாவா. விளம்பும் யோகத்தை விரும்பி செய்து அந்த சாஸ்திரங்களை காணப்படுகின்ற அந்த யோகத்தை செய்யறாவா. செய்து ஊழி உணர்வாக தங்கள் வினை தீர யுக இறுதியை உணரும். எவ்வளவு யுகமா இருப்பாவா. நித்திய சூரியன் சொல்றவா வைஷ்ணவா. யுக இறுதியை உணரும் ஞானிகளுடைய இவர் இப்படி சொல்ற ரசபதி. அதனால சஞ்சித வினை அவளுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கும். நான் சொல்றேன் ஞானிகளுடைய அழியா சஞ்சித வினை அழிய. எவ்வளவு இன்னும் சொன்ன ஜென்மத்துல ஞானிகள் ஆளுக்கு முன்னால இருந்ததெல்லாம் இருக்குமோ இல்லையோ, அதெல்லாம் போனமோ இல்லையோ, அதுக்கு அழியா சஞ்சித வினை அழிய ஊனும் உயிராய் வளர்ந்து அவர்கள் தம் ஊன் உள்ளும் உயிர்ப்பு உள்ளும் உறவு பூண்டிருந்து ஓசையுடன் வாழ்வு தந்த. நல்லா எவ்வளவு ஜாக்கிரதையா சொல்றாரு. ஏன்னா சாதாரணமா நம்ம கிட்ட ஒரு ஓசை இருக்கு, அந்த ஓசை கெட்டு என்ன பாட்டது. இந்த ஓசையை பார்க்கறதுக்கு ஒரு யோகிக்காரன் சொல்லுவான், எல்லாம் மூக்கு இது கண்ணு மூச்சுன்னா உள்ள ஓங்காரம் இருக்கும். ஆனா அது உசுருக்கு தான் இருக்கும், அப்புறம் இருக்காது. அதனால அந்த ஓசையை அந்த ஓசை சொல்லாம அருள்நாதத்துடன் சிவஞான பெரு வாழ்வையும் அருளிய. அதான் ஓசை வாழ்வு. ஆமா, அருள்நாதத்துடன் சிவஞான பெரு வாழ்வையும் அருளிய ஊதிமலை மீது உகந்த பெருமாளே. அப்படி பிரிக்கிறார் கந்தரை. ஊதிமலை மீது உகந்த பெருமாளே. ரசபதிக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாரு, ஆறு ஊதிமலையில இருந்துட்டு நம்முடைய வினைகள்லாம் ஊதி சொல்லலாம். இந்த மசூதியில போனா ஊதுவாங்க பக்கத்துல, அந்த மாதிரி முருகன் ஊதலாம் நம்மளோட வினைகள். அதனால ஊதிமலையில உட்காந்து இருந்தாரு. பல காங்கேயம் கிட்ட சின்னமலை நல்ல கோயில், பழனியாண்டவர். ஆமா, சின்ன கோயில் தான், சின்னமலை. தாராபுரம் டு காங்கேயம். ஆமா, ஊதிமலை மேல் உபகையுடன் இருக்கும் பெருமையனே. மதுரை சோம்பு பாடுவான் இந்த திருப்பூர். ஆரம்பிச்சு இருக்கும் பெருமையனே. பூரமருவான 5 பேதம் இடவே அலைந்து பூத பௌதிகங்களான சுவை, ஒளி, ஊரு, ஓசை, நாற்றம் 5ம் மூலமினை கூட அதான வருது. இவ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமையா போனா சரியா இருக்கும். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுனால நம்ம பாடியில வந்து பல விதமான தொல்லை வருது. 5ம் ஒன்றுபடாமல் வேற்றுமையை விளைவிக்க. அதனால் அடியேன் தலைவிரி கோலமாய் அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே. பாட்டு சின்ன பாட்டு விரிவுரை பெருசா கொடுத்திருக்காரு. நிறைவுடைய சிவ ஆகமங்களை அறிந்து உணர்ந்து அறியுது, அப்புறம் உணரணும். அனுபவியாமல் அதற்கு மாறாக எப்பவுமே அதெல்லாம் பிடிக்கும். அவரு எல்லாம் சொல்லுவாரு, ஆனா அதுபடி இல்ல. மூல மந்திரம் முதல் இங்கில எல்லாம் பண்ணணும், நான் பண்ணல. அதற்கு மாறாக நான் என்ன பண்றேன், பூணுமொழி மாதத்தங்கள் ஆசை வகையை நினைந்து அணி பல அணியும் குயங்களை உடைய அறிவுரைகள் பால் அளவிறந்த மோகத்தையே நெஞ்சில் கொண்டு போகமுறவே விரும்பும் அடியேனை புணர்வு இயல் தொடர்பு ஒன்றையே இரவும் பகலும் ஆவலிக்கும் அடிமையான என்னை. சிற்றன்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் சோதிக்கான பல குற்றுமை இருந்து இது ஒரு குற்றுமை. அதாவது இராப்பகலாட்டி அடக்கம் மெய்ஞானத்துக்கு அது உண்டு. இது இரவு மோகன ஆகிய இவருக்கு ஒண்ணு வேற ஒன்றும் ராத் தெரியாது, பகலும் வித்தியாசம் தெரியாது. அதனால சிற்றமது பேருந்து ரொம்ப க்ளோஸ் இது வருது. அப்புறம் அதுக்கு போனோம். அடிமையார் என்ன பல பாட்டுல சொல்றாரு இராப்பகல். நீ தயவது இறங்கி நீ இரக்கம் கொண்டு தயா மூல தர்மஸ்வரூபமாகி, தயவுடன் சேர்ந்த தர்மம் தயாமூல தர்மஸ்வரூபமாகி நேச அருளே புரிந்து. காத்தால பொதிகளை மதிவண்ணன் சொல்றாரு கேட்கலீங்களா?
கேக்குறது இல்லையா? பொதிக்காது 5:30 திருப்பாக ஒரு ஆச்சாரிய வைஷ்ணவர் சொல்றாரு. நான் சொல்றேன் நான் சொல்றாங்கன்னா திருப்பமா தவிர வேறெல்லாம் சாமதிங்க. அதுல ஒரு நாள் நடராஜர் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, அத நான் சொன்ன பெரிய 96 பாட்டு சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் ஒரு இவன் பாடினாரு, அதே நான் மனப்பாடம் பண்ணேன் மறுவு சரி கொள்ளும் சொல்லி அர்த்தம் சிதம்பரம் அதேன்னு சொன்னார். அந்த பாட்டை சொன்னார். நல்லா பாட்டு பிடிச்சிட்டாரு இவரு அப்படின்னு. அதுல நிறைய வரும் நடராஜரை பத்தி அந்த பாட்டு சொன்னார் சிதம்பரம். அன்புடன் புனித கருணை புரிந்து பிராக்கெட்ல அதன் பயனாக நீ அருள் புரிந்ததுனால எனக்கு எல்லாம் சமய நெறிகள்லாம் விளங்கும். நீதி நெறியே விளங்க நியதி சமய நெறிகள் முதலையென அறிவிற்கு விளங்க. இன்னைக்கு பழனியப்பன் கூட அந்த பாயிண்ட சொல்வார், புரியாத பாயிண்ட். ஓரொரு கால் எம்பெருமான்ல பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். இது என்ன அர்த்தங்கிறது தெரியாதே தெரியுது. சில பேர் சொல்லுவா ஒரு காலம் மண்டி போட்டு வணங்குவாங்க முஸ்லீம், அப்படி இல்லை. அது என்னன்னு புரியல. இன்னைக்கு அவர் சொல்லுவாரு பார்த்தேன், அத ஒண்ணுமே சொல்ல. அப்புறம் வேற எதுக்கு போயிட பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியார் தெரியல. அதன் பயனாக அப்புறம் ஆதரவாய் வருந்தி முன்பால் வர வர அன்பாகி. இது நல்ல கருத்து. ஏன் சொல்லாத ரொம்ப யோசிச்சேன், இப்ப தெரியுது. ஆதரவரை எதுக்காக வருந்தணும், அதுக்கு ஒரு நல்ல விவரமா சொல்லிருக்காரு சுமதி. ஆண்டவனை அடையணும்னு அந்த வரலையே அந்த ஏக்கம் வருது இல்லையா, அதான வண்ணச்சரமம் கீழே குதிக்கிறாரு. இன்னும் வரலையே அந்த வருத்தம். அதான் இந்த நீதி சமயம் எல்லாம் வந்ததுக்கு எப்படி வருத்தம் வரும், அந்த வருத்தம் உலக வருத்தம் இல்ல. ஆண்டவன் இன்னும் அருள் புரியலையே மாணிக்கவாசர் பூரம் திருவாசகம் அதானே, அந்த புறம் திருவாசகமே இன்னும் வரலையே வல்லையே. திருமல வாயில் பாடுறாரு அவரு, வல்லையே பாரு இன்னும் வரலையே. அன்பாகி பிராக்கெட்ல பிரிவு தாங்க முடியாமல் வருந்தி, அதான் வருந்தோம் அந்த வருத்தம். இது அகச்ச பொருள். ஒரு தலைவி தலைவனை பிரிந்தா என்ன வருத்தம், அது மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவை பிரிஞ்சு அந்த வருத்தம் வருந்தி. ஆதி அருணேசர் என்று இது ஒரு கூட்டம். இங்க அருணேசர் எங்க வந்தாரு, அதுக்கு என்ன நான் நினைக்கிறேன், அவருக்கு அருணாச்சல ஒரு பாட்டுல சொல்றாரு, பெரியவர் சொன்ன நெறிய நான் கேட்கலையேம்பார். அவர் நல்ல நெறிய சொல்றாரு. அவர் அருணாச்சல வந்தாரு, அருணாச்சல வந்தது முருகன் தான் அப்படின்னு சொல்றாரு. 2 ஒண்ணுதான். ஆதி அருணேசர் என்று முதன்மை அருணை அதிபர் என்ற பெயருடன் ஆளும் உனையே வணங்க அருள்வாயே. பல சிக்கல்லாம் இருக்கு திருப்பூர்ல. அவரே சொன்னாதான் அதான் அவரே சொல்லிட்டாரு சாமி அந்த செமினார்ல. இதெல்லாம் அவரே சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். இன்னும் கூட புரிய மாட்டேங்குது. முதல்ல அருணாச்சலத்துல அந்த மூர்த்தியே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம்ல. இல்ல அருணாச்சலரா வந்தாங்கிறாரு. அதாவது ஒரு பெரியவர் உபதேசம் மட்டும் ஒரு பாட்டுல சொல்றாரு. அதுக்கு சிகழ்வாய்ப்பள்ள சொல்லிருக்காரு, வந்தது அருணாச்சலம் தாங்க. என்ன சொல்றாரு, அப்படி வந்தது முருகனும் அருணாச்சலம் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். அதுக்குள்ள வருது திருமல பாட்டுல வருது இல்லையா, அருணாச்சலா அங்கே அருணாச்சலாங்கிறார். அதனால அவருக்கு தனக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லா அருணாச்சலா இருக்கு. ஆட்கொள்ளும் உன்னையே வணங்குமாறு பரம திருவுருளை பாடித்து அருளும். திருவுரை பரனும் பறையும் அனாதி அந்த சந்நிதியில் இருந்து ஒரே மாணவள் ஆதிசக்தி. அதான் நான் பராசக்தி ஆதிசக்தி. மாபெரும் மாயைகள் அவளில் இருந்தே மலர்கின்றன. நாதி மகமாயிங்கிற மூலத்துக்கு இது அர்த்தம். இது உற்பத்தி கிடையாது, உற்பத்தியே சொல்லக்கூடாது. வெளிப்படுறது இல்ல, அது அவகிட்ட இருந்து மலர். அவளே தான் அவ அந்த ஒரு பர்பஸுக்காக மாயா வரா. மலர்கின்றார், மலர்கின்றன. பூ ஒரு மொட்டு மலர்கிற மாதிரி மலர்கின்றன. அதனால் அத்தேவியை மகமாயி என்று அறிகிறோம். இன்னும் பல்லெல்லாம் போச்சுன்னா இன்னும் வார்த்தை நல்லா கவனிக்கணும். இப்ப இருக்கு உங்களுக்கு சவுண்ட் நல்லா வருது. பல்லு போச்சுன்னா சொல்லலாம். அனாதியானது ஆன்மா செம்கோலன். செம்பில் களிம்பு போல் வழக்கமா சேதுசாந்தர் சொல்ற இது எக்ஸாம்பிள். செம்பில் களிம்பு போல் ஆன்மாவில் இயல்பாகவே ஒரு அழுக்கு இருக்கிறது. அதன் பெயர் ஆணவம். அதனுடன் வாசனையான சஞ்சிதமும் வளர்ந்தது. ஒரு ஜென்ம வாசனை சஞ்சிதம் வளர்ந்தது. எல்லாம் செமிகோலன். இந்த 2ம் கூட அனாதி. 2மே அனாதிதான். சைவசத்தான கருத்து, அத்வைத கருத்து வேற மாதிரி. இது சஞ்சிதம் அதோட சேர்ந்து வராது. அதாவது அகாந்தரம்பா சங்கீதத்துல ஒரிஜினலா கிடையாது சங்கீதம். இது ஒரு கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல முடியாது. முதல் தரப்புல எப்படி வரும் அப்படின்னா, முதல் பேசவே கிடையாது. நம்ம சாஸ்திரம் பூரா ரொட்டேஷன் தான், திரும்பி அதே சர்க்கிள் மாதிரி தான். சோ போன பிரளயத்தப்போ இருந்தப்போ இந்த வினையும் சங்கீதம் திரும்ப வருது. இதுக்கு இந்த ஜென்மத்துல சேர்க்கலன்னா கூட அந்த ஸ்பெக்கா இருக்கிற சமயத்துல இதெல்லாம் ஒரு சீடுல
ஒரு சீட்ல வந்து இவ்வளவு இதுல ஆலமரத்தோட இது பூரா அது அடங்கி இருக்கு இல்லையா, மனுஷன்ல கூட அப்படிதான் ஜீனிங்கிறோம். அது மாதிரி அந்த அது போனது அது வரும். இந்த வருஷம் ஒன்னும் பண்ணல கூட, சின்ன குழந்தை எப்படி வரும் அந்த சஞ்சீவனை, ஏற்கனவே போன ஜென்மத்தில். அதான் சஞ்சித்தம். அந்த சஞ்சித்தல சிலதை வந்து நம்ம அனுபவிக்கிறது பிராரப்தம். அனாதி இவை ரெண்டும் ஒரு அனாதி. காலவரம்பு இல்லாத ஒன்று செமிகோலன் இல்ல செமிகோலன் காலவரம்பு இல்லாத ஒன்று அனாதி என பெறும். அனாதிங்கிறது என்ன அர்த்தம்? காலவரம்பு இல்லாத அனாதி. காலவரம்பு சான்சாக்டர் கிடையாது, இல்லாத ஒன்று அனாதி என பெறும். இவைகளால் இருளும் மறதியும் துன்பமும் பெருகி இடர் அடைகிறது உயிர். அதை அறியும் ஆதிசக்தி அம்பா தேவியிலிருந்து வந்தாலே அந்த சக்தி ஆன்மாக்கள் பால் இறக்கம் கொள்கிறாள். இருக்கும் அழுக்கை கழுவி ஒழிக்க மலரும் தன் மாயையில் இருந்து உடலை அடித்தாள் கொடுத்தாள். அது வந்து எல்லாத்தையும் வினையை கைக்கிறதுனா உடல் வேணும் இல்லையா, அது வெறும் இதான் தானே இருக்கு, ஸ்பெக்ட்ல உடலை பிடிக்கிறார். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலிய கரணங்களை மலரச் செய்தாள். அனுபவிக்கும் சூழ்நிலைகளை ஆயிரம் ஆயிரமாக மேலும் அறிவினார். எத்தனை கோடி இன்பம் வைத்தா நம்ம கொடுக்கிற அனுபவங்கள் துன்பமும் வரும். ஆயிரம் ஒரு ஆயிரம் துன்பம் ரெண்டா போட்டேன், ஆயிரம் ஆயிரமாக மேலும் அறிவினாள். அந்த அருமை அறிந்தே அம்பை வார்த்தை வருது இல்லையா, அதுக்கு அறிந்தே அம்மா அம்மா என்று அகில சராசரமும் அவளை அழைத்துக் கொண்டே இருக்கின்றன. இதனால் அம்மை என்ற ஒரு அற்புத நாமமும் எழுதினாள். ஆதிமகமாய் அம்பை தேவி. அந்த தேவிக்கு ஒரு சின்ன குறிப்பு. பசுமை ஒளி எங்கும் பரவ வருவாரை தேவி என்று தினமும் ஏற்றுவம். திவ் ஈக்குவல்ஸ் ஒளி. சம்ஸ்கிருத வார்த்தை தீபம்னா ஒளி. இத்தேவியின் அருள்களை அறிந்து சிவனார் எதுக்காக மகிழா? அவளை பார்த்தல, இவரோட அருட்செயலை பார்த்து மகிழா. வள்ளிக்கு முருகன் சொல்லிருக்கா இல்லையா, அதனால தேவசானிக்கு வள்ளிக்கு அது மாதிரி இத்தேவியின் அருள்களை அறிந்து சிவனார் அருள்களை அறிந்து சிவனார் ஆனந்தம் கொள்கிறார். ஆன்மாக்களின் வினை அளவை அளந்து திருந்த புகழங்கள் நான் சொல்றேன். திரும்ப அதாவது அவ என்ன பூர்வவேணியை பார்த்து அதுக்கு தகுந்த உடம்பு, அதுக்கு தகுந்த ஒரு இடம், பிறக்கிற இடம் எல்லாம் அதை பார்த்து கொடுக்கிறார். நம்மளோட இது தெரிஞ்சுட்டு அளந்து அவைகளுக்கு தக்க தனு கரண புவனங்களை அனுபவிக்கும் சூழ்நிலைகளை அருள்கிறார். இங்கனம் உருவாக்கி பல உதவி புரிந்து அனைத்தையும் தன்னில் ஒடுக்கிக் கொள்ளும். அவளை ஒடுக்கிறார். அனைத்தையும் தன்னில் ஒடுக்கிக் கொள்ளும் அம்மையை கொட்டேஷன்ல மூல கொட்டேஷன் சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது, சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது என அறிந்து மகிழ்வோம். சிவனார் மகிழும் சிவஞான செல்வியை, அதான் சொன்ன ஞானம் ஆகும் செல்வியை ஆவுடைய மாது என்போம். எதிர்காரு பிராக்கெட்ல ஆ சிவஞானம் சிவனா சத்து செமிகோலன் சத்து சித் ஆனந்தம் சத் ஆவுடைய மாது சித் எல்லாம் செமிகோலன். அந்த இருவர் கலப்பில் விளைந்த ஆனந்த ஸ்வரூபம். நல்ல வார்த்தை சொல்றாரு. குமரோதயம். குமரோதயம் இவர் ஒரு புது வார்த்தை. குமரோதயம் ஆனந்த ஸ்வரூபம். குமரோதயம் அதான் ரெண்டு பேரோட சத்தும் சித்தும் சேர்ற அந்த ஆனந்த அவதான் குமரன் குதிக்கிறான். குமரோதயம். ஏவா பெருமாள் செமிகோலன் என்றும் 16 ஆனவன் செமிகோலன். அழுக்கில் இருப்பார்க்கு விடுதலை அளிப்பவன். ஏற்கனவே சொல்லிருக்கோம் குமருக்கு அனுபூதி இல்ல. இது தமிழ் குமா குஸ்திதம் மாரையத்தி குமார் அதுக்கு தமிழ் வேறு சொல்றேன். விடுதலை அளிப்பவன் எனும் பொருள்களை உடையது குமரநாமம் செமிகோலன். குமரனோட ஈசா வாழ்க்கை அது சொல்றாரு. ஈசாக்கு பொருள் செல்வம் அப்பெயருடன் பெருகுகிறது. ஆதலின் ஈசநாமத்தை அதனுடன் இணைத்து குமரேசா என்று உம்மை கூவி அழைத்து கும்பிடுவோம். அருளும் ஒளியும் சிவம் என நின்றது. கல்லால மர நிழலில் தென்திசை நோக்கி அமர்ந்தது செமிகோலன். சனகாதி முனிவருக்கு வாய் திறவாதே சின்முத்திரான காண்கிறார். அதனால வாய் திறவாதே மௌன உபதேசம் இல்லையா, வாய் திறவாதே உபதேசத்தை வழங்கியது. கல்லாலில் விழுந்தது உபதேசம் பண்ணி என்று அரிய அருள் நூல்கள் அறிவிக்கின்றன. சிவனார் நிமலர் என பெரும் நேர்மையர். என பெரும்னா என பெயர் பெற்ற என பெரும் நேர்மையர். எவர் செவியும் ஓம் உருவம் போல் உள்ளது. அப்படி 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 அந்த ஓம் உருவம் போல் உள்ளது என்பர் உலகர். சிவனார் திருச்செவியோ ஓம் உருவாகவே திகழ்கிறது. அது அதே ஓம் தான், ஓம் உருவாகவே திகழ்கிறது. குமரோதயத்தின் பின் பிடிச்சார் இந்த பாட்டில் அந்த வார்த்தைய.
குமரோதயத்தின் பின் குரு சீடர் கிரமத்தை குவலயம் உணர திருவுளம் கொண்டார் அத்தேவ தேவர். எப்படி குரு உபதேசம் பண்ணணும், எப்படி வாங்கணும் உபதேசங்கிறத காமிக்கிறதுக்கோசம் ஒரு திருவிழாவில் பண்ணினார் அத்தேவ தேவர். நெக்ஸ்ட் ஓம் குமாராய நமக, நாதா குமரா நம என்று அரணார் ஓதியது. அதை ஒரு மந்திரமா சொல்றார். ஓம் குமாராய நமக என்று ஓயாது உருவேற்றலாயினர். அவர் எதிர் நின்றீர், முருகனை பார்த்து சொல்றார். அவர் எதிர் நின்றீர், அவரது ஓம் உருவ திருச்செவியில் ஓம் பொருளை ஓதினீர். செவி ஓம் அது நீ சொன்னது ஓம் பொருள் பிரணவோபதேசம். ஓம் பொருளை ஓதினீர். அதன் பின் அகரமே வள்ளியார். இது சக்தி இதுல குமார யந்திரத்தில் சொல்வாங்க. செனுகோலன் ஜம்பன் போய் உகரமே தேவயானை செனுகோலன், மகரமே வேல் எல்லாம் செனுகோலன், விந்து எனும் ஒளியே மயில், நாதமே சேவல், இதுகளின் பொருள் யாம் செனுகோலன். ஆமா, அறிமின்கள் என்று கனிவிக்கும் சுயஸ்வரூபம் காட்டினீர். அறிவிக்கும் கழிவிக்கும் மகிழ்ச்சியை தரும், கழிவுக்கும் மகிழ்ச்சியை தரும் சுயஸ்வரூபம் காட்டினீர். இந்த ஓங்கார பொருள் நாம் தான். இந்த ஓங்காரம் முருகனோட ஓங்காரம் இது கருத்து. ஓமைக்கு அது வேத வடிவர் சிவபெருமான். வேதநாயக்கர் வேதியர் நாயக்கர் அந்த பாட்டுல தான் இது வருது நினைக்கிறேன். 100 கோடி நாராயணர் வேத மந்திர பொருளர் நீர். வேத வடிவம் அவரு, வேத மந்திரோட பொருள் நீர். வேத மந்திர பொருளர் நீர் புதுசார். மந்திர சாயை மயில் செனுகோலன், சாய் நிழல், மந்திர நிழல் உடனே அதோட மந்திரத்தோட இது அடிக்கிறது மயில். மந்திர ஞான சக்தி வேல் சபாஷ், அந்த அறிமையை அறிந்தே. இப்ப இந்த நெட்மலை எனக்கு சொன்னீங்கிறது சொல்றாரு கொட்டேஷன்ல. இப்ப இதோட வச்சு பார்த்தா அதோட புரியும். உபதேச நேர்மை சிவனா திகழ்ந்த மூலம். உபதேச நேர்மை சிவனா திகழ்ந்த காதல் உரை வேத மந்திர விழி. நீலமயில் ஏறி வந்த வடிவேலா எல்லாம் விழி. இது அதோட கொட்டேஷன் தான். அது எண்டு கொட்டேஷன், மூலத்திலேன் கொட்டேஷன். மந்திர நீலமயில் ஏறி வந்த வடிவேலா என்று போற்றி யோகிகள் புலகிக்கின்றனர். உம்மை அடையும் நெறியை அனுபவிக்கும் வழியை ஆகமங்களும் மறைகளும் அறிவிக்கின்றன. அந்த அறிவிப்பின்படி சிவயோக ஞானிகள் நிர்விகல்ப சமாதியில் நிலைத்தனர். அவர்களுக்கு சதுர்யுக இறுதியான ஊழிக்காலம் ஒரு கண காலம், ஒரு கணம், ஒரு நிமிஷம். இப்படி இந்த இவரை சொல்வா இல்லையா ரோமச ரிஷி, இந்த அஷ்டவக்கருக்கு 8 கூன் இருக்கும். இந்த ரோமச ரிஷி எவ்வளோ 1000 யுகம் எவ்வளோ ஒரு யோகம் ஆச்சுன்னா ஒரு மயிர் உதிரும். அப்ப அந்த ஒரு மயிர் உதிர்ந்தா அவரோட ஒரு கூனு நிமிரும். அது மாதிரி அவெல்லாம் பெரிய யோகிகள். எவ்வளோ அப்ப அவளை சொல்றாரு ஒரு கணக்காலம். இப்படி எத்தனையோ யுகாந்தங்களை அறிந்தவர்கள் அவர்கள். கொட்டேஷன் மூலத்திலிருந்து ஓதுமறை ஆகமம் சொல். அதோட புரியுது என்ன சொன்னாங்க. ஓதுமறை ஆகமம் சொல் யோகம் அதுவே புரிந்து ஊழி உணர்வார்கள். கொட்டேஷன் எண்டு ஆன அவர்களுக்கும் சஞ்சிதவினை சாய்ந்ததில்லையே. பிராக்கெட்ல யோகத்தை சொல்ல யோகம் டேஷ் உள்முக கூட்டுறவு. யோகம்னா உள்முக கூட்டுறவு. நெக்ஸ்ட் பேரா அவளுக்கு போகாது. ஒரு நிமிஷம் ஒரு சஞ்சித்த வினை போகாது, பிராரப்தம் போகும், திரும்ப ஆகாமியும் வராம இருக்கும். இந்த வினைகள் பெரிய ஸ்டார்ட்லையா. அதுக்கு முன்னால அவ எவ்வளவோ பிறவி எடுத்திருப்பா இல்லையா. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, முருகன் குருவா உபதேசம் பண்ணினார்னா போயிடுங்க. அதான் இவர் சொல்றாரு. அவர் குருவாய் வருவாய் உருவாய் பண்ணி குரு உபதேசம் ஆனவன போயிடும். நம்ம இந்த பாட்டுல சொல்ற பிராரப்த மிக்க நாகேஸ்வரத்துல அப்ப போகும். என்ன நெக்ஸ்ட் அது கருதி. அதாவது நான் நினைக்கிறேன் இது எது சொல்றதுன்னா, அவன் யோகமா இருந்தே இருந்தான்னா அவளுக்கும் செஞ்சு போடும் இல்லையா, அவளையும் சேர்த்துக்கணும் இல்லையா. அதுக்கு அந்த அதையும் இது பண்ணிட்டு அதுவும் சாயுஜம் கொடுத்துருவாரு. இல்லன்னா அவளுக்கே செலுத்தி போடும் எவ்வளவு யோகமா எவ்வளவு பாக்குறது. அது கருதி அவர்கள் மெய்யனும் திருமேனியில் மெய்யாயி நீர் உடம்புக்கு உடம்பா இருக்க அவங்ககிட்ட சேமகோணம். நாசியின் சுவாசத்துள் கலந்து நடமாடி நீர் எக்ஸ்பிளேஷன் இருக்கு. அருள்நாத கேள்வியை செவிக்கு அளித்தீர். சிவஞான கண் வாழ்வை ஞானக்கண்ணு சிவஞான கண் வாழ்வை திறக்க செய்தீர். இது சொல்ற இருவினை புனிந்து ஞான விழிமுனை திறந்து. அதான் அந்த ஞான விழிமுனை தான் ஞான கண் திறக்கும். என்ன திறக்க செய்தீர். பேசா அனுபூதியில் அவர்களை பிணைத்தீர். எல்லாம் எக்ஸ்பிளேஷன். நெக்ஸ்ட் பேரா. மேலும் சஞ்சித கண்மங்களை ஊதி ஒழிக்க ஊதிமலை மீது உகந்து இருக்கிறேன். பெருமையில் சிறந்த பெரிய பொருள் என பெறுபவரே. பெருமாளுக்கு ஒரு புது எக்ஸ்பிரஷன். பெருமையில் சிறந்த பெரிய பொருள் என பெறுபவரே விழி. கேண்மையேன் விண்ணப்பம் கேட்டருளும். எங்க கதையை கேளுங்க. ஊடி உணர்வார் கதையெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப எம கதை சொல். மண்
நீர், நெருப்பு, காற்று, விண் என அமைந்த பூதங்கள் 5. அவைகள் ஒன்றுடன் ஒன்று கூடி உண்டான உடல் இது பூத பௌதிகம் எனப்பெறும். வேதாந்தத்துல பஞ்சீகரணம் இந்த நூல பெரிய சாஸ்திரமே இருக்கு. பஞ்சீகரணம் ஒன்னு எவ்வளவு ப்ரப்போர்ஷன்ல சேர்ந்து உடம்பு எப்படி வருது பஞ்சீகரணம் என பெறும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5ம் இந்த உடலில் இருக்கின்றன. இந்த ஊரு இந்த ஐம்புலன்கள் எப்படி நம்ம இருக்கிறதுங்கிறதுக்காக சொல்றாரு. ஊரு எனும் மெய்யறிவு, மெய்யறிவுனா ஞானேந்திரியம், மெய்யறிவுங்கிறது தமிழ்ல ஞானேந்திரியம். ஊரு எனும் மெய்யறிவு தொடும் இன்பம் கருதி துடிக்கிறது. நல்ல இது தொடணும், சாஃப்டா தொடணும், அதான் அதுக்கு துடிக்கிறது. எதை தொடலாம். சுவை என்னும் வாயறிவு பல சுவை இன்பம் எண்ணி, வேறு சுவையும் தேடி போறது இல்லையா, 6 சுவைய இன்பம் எண்ணி படபடக்கின்றது. சொல்றாரு படபடைக்க துருக்குறியின் படபடைக்கின்றது. ஒளி என்னும் கண்ணறிவு காட்சி இன்பம் காண கதகதக்கிறது. நாற்றம் என்னும் நாசி அறிவு நாற்றம் வாசனை, நாசி மூக்கு, நாசி அறிவு மனத்தின்பம் கருதி மனத்தின்பம் கருதி மடமட என விரைகிறது. ஓசை என்னும் செவி அறிவு இசை என்பம் எண்ணி ஏமாந்து போய் சொல்றாரு. இசை பர்ஃபெக்டா நமக்கு நாம கேட்கற மாதிரி நம்ம நினைப்போம். ஏதாவது ஒரு குறை இருக்கும். நான் சொல்ல வாய்ச்சா கொஞ்சம் பிசுடு வரும். இவ்வளவு நல்லா பண்ணா கொஞ்சம் சுருங்கி மாறும். உடனே காதுக்கு தெரியும் இதுதான். நம்ம நினைக்கிற மாதிரி அதாவது இந்த இன்பம் மாதிரி வராது. எல்லாம் இந்த ஐம்புலங்கள் வர இன்பத்துக்கெல்லாம் ஒரு லிமிடேஷன் இருக்கு. இது அப்படிதானே சாப்பிட இன்பம், நாட்களை போறவங்களும் இன்பம், அப்புறம் வயிற்றுல போச்சா அப்புறம் மலமா போறது எல்லாம். அதனாலதான் எல்லாமே எல்லாம் ஒரு டெம்பரரி தான். ஏமாந்து போகிறது. பொய்த்து போகும் போலி இன்பத்தை புந்தியில் விரும்பி ஒவ்வொரு துறையை நோக்கி இந்த 5ம் ஓடுகின்றனவே. ஐம்புல வேடங்கள், அந்த ஐம்புல வேடர் அடவியில் ஓடும் துராசி வஞ்ச கர்மர். காட்டுல ஓடுற மாதிரி ஓடுறது. இதை பாரு, அதை கேளு, இது தொடு, இது சாப்பிடு, ஓடுறது எல்லாம் என்னதே வெளி. நினைத்தவை ஒன்றும் நிறைவேற நம்ம விவேகானோட மெடிடேஷன் புக்கு நல்லா சொல்றாரு. இது மூலமா இன்பம் தெரிஞ்சு போயிட்டே இருக்க முடிவே கிடையாது. அது வேணான்னு விடுறதுதான் இன்பம். இதுக்கு மேல அது முடிவே கிடையாது. நிறைவேற அல்லும் பகலும் அடியேன் அலைந்த பரிபவத்தை ஏழிடம் சொல்லி ஆறுவேன். இன்னைக்கு ராமகிருஷ்ணர் பத்தி ஒரு நல்ல கதை சொன்னார். சொல்ல நான் கேட்டதில்லை. கேட்கறானா மெய்ஞானத்துக்கு என்ன வழியலாம். பகவத்கீதை ஸ்லோகம் படி கருப்பு திராட்சை சாப்பிடுவேன். எவ்வளவு திராட்சை சாப்பிடணும் சொன்னானா. எவ்வளவு ஸ்லோகம் படிக்கணும் அதை கேட்காம இது கேட்கறியே, உனக்கு எங்க மெய்யறி வரும். பூதமதுவான 5 பேதமிடவே அலைந்து கொட்டேஷனுக்குள்ள மூலத்தல பூதமதுவான 5 பேதமிடவே அலைந்து திரிவது வேண்டாமே. இந்த வாழ்க்கையில் இருக்கும் குறைகளுக்கு எல்லையே இல்லையே. நான் சொன்ன பாயிண்ட். இருந்தாலும் பெர்ஃபெக்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் காமிக்கம் முதல் வாதுடம் ஈராக 4 மத்தின் நூலாய சொல்றாங்க. மாதுளம் ஈராக இருக்கும் சிவாகமங்கள் 28 ஞான யோக கிரியை சரியை எனும் நாற்பாதம் கூறும் அவைகள். 4 பாதம் 4 நாற்பாதம் கூறும் அவைகள் வழிபாட்டு முறையை பல கோணத்தில் வகுத்திருக்கின்றன. எல்லாம் இருக்கு. பூஜை பண்றது, கோயிலுக்கு போறது எல்லாம் அந்த ஆகமத்தில் அடங்கிடும். 4 சரியை எல்லாம் அதுல இருக்கு. ஞானம் குறைவு ஒன்றும் இல்லாத ஐம்புலன் இதெல்லாம் சொல்லாது. அதுக்கு ஐம்புலன் மூலமா அதான் பண்ணாது. இதுல சொல்ற நெறியில நிறைவு வரும். அதான் குறைவு ஒன்றும் இல்லாத நிறைவு நெறி அதுதான். எத்தனை ஜன்ம பாபமோ எவரிட்ட சாபமோ அவைகளை அறியும் ஆர்வம் கொண்டிலேன். படிக்கணும் ஆட்சி எனக்கு வரலையே. பூரண சிவாகமங்கள் அறியாதே. கொட்டேஷன் மூலம் பூரண சிவாகமங்களை அறியாதே கொட்டேஷன் என்று மாறர்களையே மனத்தில் மதித்தேன். அவர்கள் ஆபரணங்களில் அறிவு மயங்கினேன். குயங்களை கண்டேன், அறிவு குமைந்தேன். கயல் போலும் கண்கள் என்றும் சொக்கி நிற்பேன். வெள்ளி இலை போலும் வெள்ளி புதர் வெள்ளி இலை அதோட இலை செவிகள் என்று வர்ணிப்பேன். போயத்துல வரும். குமுழம் பூ போன்ற நாசி என்று குதுகலிப்பேன். நம்ம பாட்டில் வந்து திருப்பூர்ல குமுழம் எல்லாம் செமிக்கோலம். பவள வாய் செமிக்கோலம், வாய் பவளம் போன்றது. முத்து போன்ற முறுவல் எல்லாம் செமிக்கோலம். அதர சுகம் செமிக்கோலம். அதடா என்று நாவில் நீர் ஊற நவிழ்வேன். இப்படியே கொட்டேஷன். பூணுமுலை மாதர் அதுவெல்லாம் கொட்டேஷன். பூணுமுலை மாதர் தங்கள் இல்ல அதுவெல்லாம் இருக்கு. ஆசை வகையை நினைந்து அது வரலாம்.
பூணுமுலை மாதத்தங்கள் ஆகிய வகையை நினைந்து அதுவல்ல மூலம் நினைந்து கெட்ட இந்த இப்பேதை மரியை என்னென்பது நிஷ்டரா பாவையரை கண்டால் அவர்களை ஒரு நல்ல கருத்து சொல்றார். பரமேஸ்வரியாக பார்க்கலாம் சின்னுகோலன். அது இயலாத மற்ற ரக மனமாயின் அதிகம் அணுகாமல் ஒதுங்கி போகலாம். நெருப்பு மாதிரி ஜாஸ்தி பழகாம வச்சுக்கிறது நல்லது. ஒதுங்கி போகலாம். யானோ இரண்டும் செய்திலன் போகமே விரும்பும் அடியேனை அது கொட்டேஷன் மூலம் போகமே விரும்பும் அடியேனை எண்ணும் போதே நெஞ்சம் இடுகிறதே விழி சொல்றாரு. உய்வேனோ நான் உய்வேனோ நெஞ்சம் இடுகிறதே உய்வேனோ நான் உய்வேனோ உமையாள் மகனாய் ஆழ்வானே இவ்வளவு மோசமாக இருந்தும் எனது முன்னை நல்வினையோ அப்படி உனக்கு எப்படி அருள் வந்தது? என்னோட பழைய வீரை இல்லாம பெரியவர்கள் ஆசீர்வாதம் ஆன்றோட்டம் ஆசியோ என்பால் உனக்கு இரக்கம் பிறந்தது. அதன் மூலம் உமது புனித அருள் நேசம் பிறந்தது. அதன் வழியே எது நீதி எது அநீதி என்பது தெரிந்தது. மேலும் அறிவு நெறி உணர்வு நெறி அருள் நெறி என படிப்படியாக அரிய சத்மார்க்கம் எனும் வித்தக சமய நெறியும் நன்றாக விளங்கியது. அந்த சென்னே அழகாக நுழைக்கிறார். தனியா சொல்லலாம் கொட்டேஷன்ல. நீ தயவது இறங்கி நேச அருளே புரிந்து நீதி நெறியே விளங்க கொட்டேஷன் என்று கண்டினியூ பண்றாரு. விளங்க நீ அதனால விளங்க பண்ண அதன் வழியே உம்பால் அன்பு உதித்தது. அன்பு என்னும் ஒன்று சொல்லளவில் சொல்லி முடியும் ஒன்று அன்று. வாயால சொல்றது இல்லது. சொல்லளவில் சொல்லி முடியும் ஒன்று அன்று. அன்பு உதயமாயின் ஞான கனல் கன என்று கனலுமே செமிக்கோலன். அக்கனல் நடுவில் கடவுள் காட்சி காட்சிகள். அந்த இதை பார்த்து கூட சொன்ன அந்த ஜோதி சுரூபத்தில் அவர் தெரிவார். அதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஊன்றி இதனை உணரும் போதே உள் எலும்பின் உள்ளெல்லாம் தேகத்துக்குள்ள இருக்கிறது உள்ளெலும்பு உள்ள இருக்கிறது. அந்த எலும்புல உள்ள நேரோ போன் நேரோங்கிற போது நேரோ உள்ளெலும்பாய் உருகுகிறதே. ஆமா உள்ளெல்லாம் உருகுகிறது. ஆம் இங்கனம் ஆதரவதாய் அது மட்டும் கொட்டேஷன் அவர் வார்த்தை ஆதரவதாய் உள்ளம் தான் என்று மற்ற சொன்னதே சொல்லுவான்னு தெரியும். அப்ப சொல்ற சிவாச்ச உள்ளம் தான் என்று அதை சொல்ல போறாரு. அப்ப கேட்கச்சு தெரிஞ்சது. உள்ளம் தான் என்று உச்சி அளவும் நெஞ்சம் உருகாதால் அதுக்கு அவர் சொல்றாரு. திருவாசகம் கொட்டேஷன். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் நான் மரங்கிறாரு பண்ணாதனால. கண்ணினையும் மரமாம் மரம் போன்றது. கண்ணுல ஒண்ணும் உணர்ச்சி இல்ல. அவங்க பார்த்த உடனே கண்ணால பார்த்த உடனே உடம்பு உருகணும் கண்ணுல ஜலம் வரணுமே அப்படின்னு நிக்கிறதுன்னா மரம் தான் அது ஜடம். நீ தீவினையேற்கே தீவினையேற்கே கண்ணினையும் மரமாம் தீவினையேற்கே என்று அவரே சொல்றார். திருவாசகம் தெரிவிப்பது போல் அத்தெய்வ கனலில் கலந்து அன்பு வெள்ளத்தால் ஈர்க்கப்பெற்று அன்பு வெள்ளத்தால் ஈர்க்கப்பட்டு அதால் ஈர்க்கப்பட்டு பொருட்கடலில் ஆழ்ந்து எல்லாம் இன்புறும் காலம் என்றேயோ என்னும் ஏக்கம் எழுகிறதே. ஆதியான சிவந்த அழற் பிழம்பர் பிழம்பர் அந்த ஞானத்தீ வண்ணர் அது அழற்பிழம்பர் அந்த ஞானத்தீ வண்ணர் பெயருடன் பரிபாகம் மிக்க பக்தர்களை பரிபாகம் மிக்க பக்தர்களை ஆளாக்கிக் கொள்ளும் உம்மை வணங்கும் வாழ்வுதான் வாழ்வு. சிவபெருமான சேர்த்துட்டாரு. அதனால அருணாச்சலான்னு சொல்றேன்னு வாழ்வு. கொட்டேஷன். கூடும் அன்பினிலே கும்பிடலே இன்றி அன்பரோடு கும்பிடுவதை தவிர அந்த வீடு கூட வேணாங்கிறாரு. இன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எந்த நாயனாரு ஞாபகம் படிச்சிருக்கேன். இன்றி வீடும் வேண்டா முட்டி கூட வேண்டாம் விரலின் விளங்கினார் என்று பெரிய புராணமும் இத்தகைய அடியார் மனநிலையை அறிவிக்கும் செய்தி புராணமும் இத்தகைய அடியார் மனநிலையை அறிவிக்கும் செய்தி இங்கு நினைவில் எழுகிறதே. ஆதி இது மூலம் ஆதி அருணேசர் என்று
ஆளும் முனையே வணங்க அருள்வாயே. அருணாச்சலம் ஜோதி பிழம்பு தானே, அந்த பிழம்பா இருக்கிறது முருகன் தாங்கிறார். முனையே வணங்க அருள்வாய். நெக்ஸ்ட் பேரா. ஏதேதோ காரியம் கருதி கண்டார்க்கு கையெடுத்த கதை போதும். குமரேசா, வேதமந்திரா, வடிவேலா, பெருமாளே, ஆளும் உனையே வணங்க அருள்வாயே என்று விழுந்து வணங்கி விண்ணப்பித்தபடி. இன்னொன்னு அவரே இன்னொரு குறிப்பு கூறாரு. மற்றும் ஒரு குறிப்பு நெக்ஸ்ட் மேல ஹெட்லைன். மற்றும் ஒரு குறிப்பு. இந்த அருணேசருக்கு ஒரு இது சொல்றார். நீ தயவதா இறங்கி நேச அருளே புரிந்து நீதி நிறையே விளங்க சொல்றாரு. அப்ப மூலத்துல சொன்னாரு இதெல்லாம் சிவனாருக்கு பண்ணது. இவர் நாதா சொல்றாரு. அதேதான் எனக்கும் கேட்டாரா நாதா சொல்றாங்க என்றால் எப்பொழுதுதான். இவருக்கும் அதே தான் உபதேசம் பண்ணாரு. ஆனா ரெண்டுக்கும் போடணுங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு குறிப்புல என்ன விளங்க எனக்கு செய்த உபதேச நலம் சிவனார் இரு செவி மீதிலும் பகர்ந்த வேத மந்திரமே தான். எனக்கு செய்த உபதேசம் சிவனாருக்கு செய்த அதே வேத மந்திரம் தான் எனக்கும் நீ பண்ண. எனவே பல இடத்துல குறிப்பு வருது இல்லையா, அவர் செய்த உபதேசமே அடியனும் பெற்றேன். அதன் பின் எல்லாம் தெரிந்தது போல் வாயாடி பேசும் போதி கௌரவத்திற்குள் புகாமல் அல்லும் பகலும் சாதனை செய்தேன். அதன் பயனாக ஒரு நாள் போட்டுங்க பெரிய நாள் அருணகிரி என்று அடியனை அழைத்து ஆண்டீர். அருணகிரிநாத என்னும் அப்பனே போற்றி ஒரு பாட்டுல பெரிய மரத்துல கூப்பிடுறாரு. இந்த குறிப்பு சொல்லிக்கலாம். இந்த லைன்ல இது ஒரு குறிப்பு அதையும் சொல்றார். என்று அடியனை அழைத்து ஆண்டீர். அந்த அடியனை அழைத்து ஆண்டீர் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் என்ன வியப்பு இருக்கு. நீர்தானே அநாதி அருணகிரி என்று உம்மை வணங்குமாறு அருள் புரியும் எனவும் வணங்குமாறும் அருள் புரியும் எனவும் கதை சொல்லிட்டார். ஆதி அருணேசர் உருவில் வந்து ஆட்கொள்ளும் உண்மையே வணங்க அருள் புரியும் என்றெல்லாம் பொருள் கொள்கின்ற பாடல் இது. இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கிறதுல அப்படின்னு சொல்றாரு. முன்ன சொன்ன அர்த்தத்தை தவிர இன்னொரு குறிப்பு சொல்றாரு. அது ஒரு என்ன சொல்ற புரியல. மேலும் அருணையை குறிக்கும் மற்றொரு பாடலிலும் இந்த பாடல் இதுதான் 7 மைல் இதுதான் இது பாடலிலும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்பது இங்கு எண்ணத்தகும். ஊதி வினை ஒழிக்கும் இவ்வூதிமலை திருப்புகழை உணர்வார் உள்ளம் உருகலுறும். விழுங்குவது ஒரு வேற நல்ல உருகலுறும் இன்ப வெள்ளம் பெருகலுறும்.